இனப்படுகொலை என்பது திடீரென மேற்கொள்ளப்படுவதல்ல. இது திட்டமிடப்பட்ட ஒன்றாகும். முதலாவது தோட்டா வெடிப்பதற்கு முன்பே அதன் தோற்றுவாயானது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் மனிதரை மனிதராகவின்றி இழிவாக கருதும் மனப்பான்மையில் முளைவிடுகிறது என்பது அடம் ஜோன்ஸின் கருத்தாகும். இதுவரை இலங்கையில் நிலவிய சீர்கெட்ட அரசியல் கலாச்சாரம் சாதாரண மக்களை பிளவுபடுத்தியிருந்தது. வன்மத்தை ஆழ விதைத்திருந்தது. குருதி அபிஷேகம் கேட்டுக்கொண்டிருந்தது. மனிதர்களை கொன்று புதைத்து அதற்கு மேலே சிம்மாசனம் அமைத்திருந்தது. ஆனால் அந்த கொடிய அரசியல் கலாச்சாரம் மக்கள் மூலமாகவே படுதோல்வியடைய செய்யப்பட்டது. எனவே தோண்டி எடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளும் வரலாற்றில் முதல் தடவையாக கொலையாளிகள் மீது சுதந்திரமாக காரி உமிழ்கின்றன. தமக்கான நியாயத்தையும் நீதியையும் வேண்டி நிற்கின்றன. ஆம், கும்பலாக கொன்று புதைக்கப்பட்டவர்களின் மனித புதைகுழிகள் பற்றிதான் நாம் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை அரசியல் வரலாற்றில் பல சந்தர்ப்பங்களிலும் சாதாரண மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது சாதிய படுகொலை, இனப்படுகொலை, மதப்படுகொலை, பாலினப்படுகொலை, வர்க்கப்படுகொலை மற்றும் சகோதர படுகொலை, கடத்தல், கப்பம், கொந்தராத்து படுகொலைகள் என்று இவற்றை வகைபிரிக்க முடியும். இவை அனைத்துமே மனித உரிமை மீறல்களாகவும் பெரும் குற்றங்களாகவும் இருக்கின்றன. எனவே மேற்குறிப்பிட்ட அடம் ஜோன்ஸின் கூற்று இந்த அத்தனை படுகொலைகளுக்கும் பொருந்தும். இவற்றை விவரித்ததன் நோக்கம் தமது குறுகிய பார்வையை விரிவாக்குவதற்காகும். இதுவரையில் செம்மணியில் 60க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தோண்டியெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை 90களின் நடுப்பகுதியில் கொலை செய்யப்பட்டு கும்பலாக புதைக்கப்பட்டவர்களின் எச்சங்கள் என்று கருதப்படுகிறது. இது பற்றி பலரும் பல வியாக்கியானங்களை சொன்னாலும் இளம் பிள்ளைகளின் எலும்புக்கூடுகளும் உடன் விளையாட்டு பொம்மை, புத்தகப்பை என்பன தோண்டியெடுக்கப்பட்ட போது நெஞ்சம் கனக்கவே செய்தது. எனவே கைக்குழந்தைகளை, இளம் பிள்ளைகளை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி ஒருபோதும் இவ்வாறான விடயங்களை திசை திருப்பிவிட முடியாது. ஆகவே நடப்பு அரசாங்கத்தின் தலையீட்டில் மற்றும் நிதியில் இது குறித்த விசாரணை ஒளிவு மறைவின்றி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் நோக்கம் எல்லா மக்களும் இலங்கையின் சம அந்தஸ்துள்ள பிரஜைகளே என்பதால் ஆகும். கடந்த ஆட்சி காலம் வரை பாரபட்சம் நிறைந்த முறையே இலங்கையில் நிலவி வந்தது. இவ்வாறு எலும்புக்கூடுகள் அடுத்தடுத்து கிடைத்த போது குறிப்பாக தமிழர்கள் கொந்தளித்து போனார்கள். செம்மணி புதைக்குழிக்கான நீதியை வேண்டி நிற்கும் தமிழ் மக்களின் கோரிக்கையை தமிழினவாதம் எழுச்சியுறுகிறது என்ற கண்ணோட்டத்தில் மாத்திரம் எவரும் அணுகுவாராயின் அது மாபெரும் தவறாகும். எனவே தமிழர்களின் மனங்களை வென்றெடுக்க காயப்பட்ட மனங்களின் முணுமுணுப்புகளையும் நிச்சயம் செவிமடுத்தாக வேண்டும். செம்மணியை பலரும் இனப்படுகொலை என்று சொல்கின்றனர். இருப்பினும் கற்பகத்தருவில் புல்லுருவிகள் பற்றி படர்வது போல செம்மணி விவகாரத்தில் சமூக விரோதிகளும் உட்புகுந்திருக்கின்றனர். இவர்களின் சேட்டைகளை செம்மணி அணையா விளக்கு போராட்டத்தின் போது அவதானிக்க முடிந்தது. அது மட்டுமன்றி ஒரு சிலர் இந்த எதிர்ப்பை திசை காட்டி அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டமாக கட்டமைக்க முயன்று இறுதியில் மூக்குடைப்பட்டு போனார்கள். ஏனென்றால் சாதாரண தமிழ் மக்களே இந்த சமூக விரோதிகளை கழுவி கழுவி ஊற்றியிருந்தார்கள். கருத்தியல் களத்தில் மக்களாலேயே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விரட்டியடிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே மக்களின் எதிர்பார்ப்பு இந்த ஆட்சியில் தமக்கான நியாயங்கள் கிடைத்துவிடும் என்பதாகும். அதற்கான விசாரணைகளே அரசாங்க தரப்பில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சர்வதேசத்திடமும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடமும் ஒத்துழைப்புகள் வேண்டப்பட்டிருக்கின்றன. இவற்றை மூடி மறைப்பதற்காக ஒருபோதுமே திசை காட்டி அரசாங்கம் செயற்படவில்லை. அதேவேளை செம்மணி விவகாரத்தை மயக்கி பயங்கரவாத கருத்தியல் மேலெழ முயற்சிக்குமாயின் அதற்கும் இடம் தரமாட்டாது. இதுவும் புல்லுருவியின் ஓர் அங்கமாகும். செம்மணி விவகாரத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கும் தமிழினவாதம், பயங்கரவாதம் என்பவற்றுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் உள்ளன. எனவே இவற்றை ஒன்றோடொன்று இணைப்பதற்கு திசை காட்டி அரசாங்கம் ஒருபோதுமே அனுமதிக்காது. அதுபோலவே இந்த விசாரணைக்கு எதிராக தெற்கில் எழ முயலும் சிங்கள பேரினவாதத்திற்கும் திசை காட்டி அரசாங்கம் இடம் கொடுக்காது. இவற்றை நிச்சயமாக ஒடுக்கும்.
செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை காரணம் காட்டி கனடா போன்ற நாடுகளில் உண்டியல் குலுக்கப்பட்டு வருவதாக பல இடங்களிலும் பதிவாகி இருக்கின்றது. யுத்த காலத்தில் பிணத்தை வைத்து பிழைப்பு நடத்தியவர்கள் இப்போது எலும்புக்கூடுகளை வைத்து பிச்சை எடுக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு பிரச்சனை உடனிருந்து குளிப்பறுக்கும் இந்த கூட்டம்தான் என்று கனடா பத்திரிகையாளர் ஜோஜும் எழுதியிருந்தார். செம்மணி விவகாரத்தை தொடர்ந்து துணுக்காய் மனித புதைகுழிக்கும் நீதி வேண்டும் என்ற கோஷமும் தமிழ் மக்களிடம் மேலெழுந்துள்ளது. விடுதலை புலிகள் நிகழ்த்திய சகோதர படுகொலை இதுவென்று கூறப்படுகின்றது. எனவே இரத்தம் படிந்த கரங்களோடு பல தரப்பும் உளவி தெரிந்து கொண்டிருக்கிறது. அதுபோலவே 90களுக்கு முன்பு தென்னிலங்கையில் பல்லாயிரக்கணக்கான ஜேவிபி இளைஞர் யுவதிகள் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சூரியகந்த, மாத்தளை வைத்தியசாலை, காலிமுகத்திடல் கடற்கரை பகுதி மற்றும் கம்பஹா போன்ற இடங்களில் பல மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவை வர்க்க படுகொலையாகும். பேரமைதி காத்து வந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இப்போது குருக்கள் மடம் புதைகுழி பற்றி வாய் திறக்கிறார். இதுவரையில் கோமாவில் இருந்து மீண்டு வந்தது போல அவர் நடந்து கொள்கிறார். திடீரென முஸ்லிம் சமூகத்தின் காப்பானாக தம்மை காட்டிக்கொள்ள பெரும் பாடுபடுகிறார். எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்தாக வேண்டும். அதன்படி குருக்கள் மட விவகாரமும் விசாரிக்கப்பட வேண்டும். விடுதலை புலிகள் மேற்கொண்ட படுகொலை இதுவென்று கூறப்படுகின்றது. அதுபோலவே தமிழ் கிராமங்களின் மீதான முஸ்லிம் இனவாதிகளின் தாக்குதல்களும் படுகொலைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இவை இரண்டையும் நாம் இன மத படுகொலைகள் எனலாம். எவ்வாறாயினும் குருக்கள் மடம் புதைகுழி விவகாரத்தை ரவுஃப் ஹக்கீம் தனது கீழ்த்தரமான அரசியலுக்கு பயன்படுத்த முனைவதை வன்மையாக கண்டிக்கிறோம். அத்துடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்லாம் மதவாத முஸ்லிம் இனவாத கருத்தியல்களுக்கோ செயற்பாடுகளுக்கோ தலை தூக்குவதற்கு திசை காட்டிய அரசாங்கம் இடம் தராது. அதுபோலவே வடபகுதி தமிழர் பிரதேசத்திலும் தென்பகுதி சிங்களவர் பிரதேசத்திலும் வரலாற்றில் சாதிய படுகொலைகளும் இடம்பெற்றுள்ளன. எனவே இவை அத்தனையும் மனித உரிமை மீறலாகும். இறுதியாக ஈவிரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்டு மூடி மறைக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நீதியும் நியாயமும் கிடைத்தாக வேண்டும். ஆனால் அவற்றில் இனவாத மதவாத பிரிவினைவாத புல்லுருவிகள் பற்றி படர்வதற்கு இடம் கொடுக்கப்பட மாட்டாது. அதேவேளை மக்களும் இவ்வாறான சமூக விரோதிகள் தொடர்பிலும் புல்லுருவிகள் பற்றியும் அவர்களது அழிவை விளைவிக்கக்கூடிய கருத்தியல்கள் தொடர்பிலும் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அத்துடன் அவற்றை முற்றிலுமாக நிராகரிக்கவும் வேண்டும். பேதங்களை கடந்து எல்லா மக்களும் ஒரு கொடியின் கீழ் திரள வேண்டும். இதுவே எதிர்காலத்தில் இவ்வாறான மனித புதைகுழிகள் உருவாவதை தடுக்கும் ஒரே வழியாகும். நன்றி.